சவுதி அரேபியா ரியாத் வெளிநாட்டு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் மற்றும் சவுதி அரேபியா தமிழ்நாடு விளையாட்டு சங்கம் சார்பில் தமிழர் திருநாள் 2025 மற்றும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடக்க விழா சிறப்பாக பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை ரியாத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கிய நிகழ்வை NRTIE துணை பொறுப்பாளர் டாக்டர் சந்தோஷ் பிரேம் மற்றும் தமிழ் கலாச்சார பாரம்பரிய செயலாளர் திரு முருகவேல் ஒருங்கிணைத்தார். அதன் பின்னர் சவுதி அரேபியா தமிழ்நாடு விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் திரு நாகராஜன் மற்றும் தலைவர் திரு பிரின்ஸ் பாண்டியன் முன்னுரிமை வழங்க சிறப்பு விருந்தினர்களாக திரு யூசப் கிராண்ட் லக்கி உணவக உரிமையாளர் திரு ரஃபிக், திரு முஹைதீன் சலீம், இந்திய தூதரகம் வழிகாட்டல் குழு ஆலோசகர் தமிழ்நாடு திரு ஆயர்பாடி ஜாகீர் உசேன், வெளிநாட்டு வாழ் தமிழர் இந்தியர்கள் அமைப்பின் தலைவர் திரு அருண்குமார் மற்றும் திரு விவேக், ரியாத் இந்திய சங்கம் திரு நூர் முகமது, இந்தியன் வெல்ஃபேர் போரத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஹைதர் அலி, ரியாத் தமிழ் சங்க தலைவர் திரு நாசர், காய்தே மில்லத் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆஷா கார்த்திகையின் மகளிர் மருத்துவ நிபுணர் ஆகியோர் வாழ்த்துரையை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். சவுதி அரேபியா தமிழ்நாடு விளையாட்டு சங்கம் தமிழ்நாடு பிரீமியம் லீக் அணிகள் மற்றும் கேப்டன் தமிழ்நாடு பிரீமியம் லீக் அணிகளுக்கான ஜெர்சி வெளியீடும் நடைபெற்றது. கன்னியாகுமரி டைமண்ட் இன்ஃபான்ட் பிரேம்குமார், தென்காசி சேலஞ்சர் ஆசர் ஷாஃபி, கடலூர் கிரிக்கெட் ரைடர்ஸ் ஜான் பாஷா ஹனீப், கள்ளக்குறிச்சி வாரியர்ஸ் மிர்ஷா காதர், புதுக்கோட்டை பிரதர்ஸ் சுலைமான், காரைக்குடி காலை பாசில், ராயல் கிங் திருச்சி ரத்தினகுமார், சென்னை ராயல்ஸ் கஜராஜன், நெல்லை சூப்பர் கிங்ஸ் அப்துல் ரஹீம், மதுரை சிங்கம் சக்தி, சிவகங்கை சூப்பர் கிங்ஸ் பாண்டியராஜன், டெல்டா வாரியர்ஸ் திருவாரூர் மன்சூர் கான். மேலும் சவுதி அரேபியா தமிழ்நாடு வெளிநாட்டு வாழ் சங்கம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் வெற்றி கோப்பையை திரு முஹைதீன் சலீம், டாக்டர் சந்தோஷ் பிரேம் மற்றும் திரு நூர் முகமது அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பியானோ இசை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்காக கிராண்ட் லக்கி ரெஸ்டாரண்ட் சார்பில் சிறப்பு லைவ் கிச்சன் ஸ்டால் ஏற்பாடும் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளார்கள். தமிழர் ஒருமைப்பாடு மற்றும் விளையாட்டு உறவை ஊக்குவிக்கும் நிகழ்வாக நடந்த இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருந்த ஸ்பான்சர்கள் மற்றும் ஆதரவாளர்களாக முதன்மை ஸ்பான்சர் திரு யூசப், ஜெர்சி ஸ்பான்சர் திரு ரஃபிக், இணை ஸ்பான்சர் திரு வாசிம், திரு கஜராஜன், திரு பாலசுப்ரமணியன், திரு பெஹரோஸ் கான், திரு நாகராஜன், திரு முரளிசேகர், திரு ஜெகவர், திரு சோனு பல்வானி, ஊடக ஆதரவாளர் சவுதி நியூஸ், துணை ஸ்பான்சர் NRTIE ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது.